ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லயே ரொம்ப சிம்பிளாவும் தரமாவும் சிக்கன் மசாலா தயாரிக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம். இந்த சிக்கன் மசாலாவை சிக்கன் குழம்பும் செய்யலாம், குருமா செய்யலாம். நீங்க சிக்கன் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே செய்யலாங்க. நீங்க நான்வெஜ் தான் செய்யணும்னு அவசியமே இல்லை. வெஜ்ஜி கூட நீங்க இந்த சிக்கன் மசாலா வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும், வாசமாவும் இருக்குங்க. கடையில போயிட்டு பாக்கெட் வாங்கி நீங்க செய்யறதை விட வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வைத்து வீட்லயே ஈஸியா தயாரிக்கக்கூடிய சிக்கன் மசாலாவை எப்படி தயாரிக்கலான்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்ப சிக்கன் மசாலா எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சிக்கன் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வறுக்கும்போது ஒன்னா நாங்க சொல்லி வறுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால அளவுகள் நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்றத ஒரு இடு பார்த்துடலாம். இது மல்லி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகா ஒரு 10 எடுத்திருக்கேன். நார்மல் காஞ்ச மிளகா ஒரு 10 எடுத்திருக்கேன். பிரியாணி இலை ஒரு 5 எடுத்திருக்கேன். பட்டை ஒரு 5, ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். இதுல பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 8 லவங்கப்பூ, ஒரு 8 ஏலக்காய், பச்சை ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஜாதி பத்திரி ஒரே ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இது ஜாதிக்காய் ஒரு 1/4 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் மசாலாவுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தாச்சுங்க. இதை எப்படி வறுக்கலாம், எந்த மாதிரியான பதத்தோட வறுக்கலாம்ன்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப ஸ்டவ் பத்த வச்சுட்டு அதுல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதும் இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து பச்சை 10 மிளகாய் இதுல சேர்த்துருங்க. இது நல்லா அடுப்பு சிம்ல வச்சிருங்க. ரொம்ப அடுப்பு ஃபாஸ்டா இருக்க கூடாது, இருந்ததுன்னா மிளகா கருகிடும். எண்ணெய் சேர்க்காம எண்ணெய் இல்லாம தாங்க வறுக்கணும். இப்போ லைட்டா வறுத்துருச்சுங்க. அதாவது மிளகா சூடு ஏறினா போதும் பதம். இப்ப இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல ஆற வச்சிருவோம். இப்போ காஷ்மீர் மிளகா இதையும் போட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் லைட்டா சூடு ஏறிடுச்சு. இதுவும் மிளகா சூடேறிடுச்சு. இதையும் இப்ப எடுத்து ஆற வச்சிருவோம். இப்ப மல்லி எடுத்து வச்ச மல்லி விதைய வச்சு தனியா. இதுவும் லைட்டா சூடு ஏறினா போதுங்க. இப்ப மல்லியும் லைட்டா செவந்துடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிருவோம். பிரியாணி இலை எடுத்து வச்ச பட்டை இது லைட்டா சூடு ஏறிடுங்க. இலை சீக்கிரம் சூடு ஏறிடும். இப்போ இதை செவந்துடுச்சு. இதையும் எடுத்து மாத்திக்கலாம். இப்போ சோம்பு இருக்கு பாருங்க. சோம்பை இவ்வளோ எடுத்து வச்ச சோம்பு, ஜீரகம், இது ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்து லைட்டா சூடு ஏற்றிடலாம். லைட்டா புரிஞ்சிடுச்சுங்க. இதையும் எடுத்து மாத்திக்கலாம். அடுத்தது ஜாதி பத்திரி, ஜாதிக்காய், ஏலக்காய், இந்த லவங்கம் எடுத்து வச்ச 8 லவங்கம், இதை மட்டும் சேர்த்து லைட்டா வறுத்துடலாம். இதுவும் நல்லா வறுந்துடுச்சு. இதையே எடுத்து மாத்திக்கலாம். அதுல ஆற வச்சிருவோம். இப்போ மிளகு இதுல சேர்த்துருங்க. இதை மட்டும் தனியா வறுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். இப்போ லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இதையே எடுத்து ஆற வச்சிருவோம். இப்ப இதுல வெந்தயத்தை சேர்த்துருவோம். லைட்டா சூடு ஏறட்டும். இதுலயே கடுகையும் சேர்த்துருவோம். இதுலயே இதுவும் லைட்டா சூடு ஏறினோடனே கசகசாவும் சேர்த்துருவோம். எடுத்து வச்ச கசகசா. ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் சூடு ஏறக்கூடியது, அதனால சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சிருச்சுங்க. இதையும் சேர்த்து ஆற வச்சிருவோம். கடைசியா எடுத்து வச்ச உப்பு வறுத்துக்கலாம். இதை நீங்க மிளகா வறுக்கும் போதே கூட இந்த உப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கடைசியா வறுத்து காட்டுறதுக்காக சேர்த்திருக்கேன். உப்பு மேல வெடிக்கும், அதனால பார்த்து வறுத்துக்கோங்க.
இது போதும். இப்ப இதையும் எடுத்து மாத்திடுவோம் அதுலயே. இப்ப இது கூட எடுத்து வச்ச 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளிய இதுலயே வந்து சேர்த்துருங்க. இது எதுவுமே வந்து நம்ம சூடு பண்ண வேண்டாம். நீங்க அரைக்கும் போதே வந்து சரியாயிடும். இப்ப இது எல்லாமே வந்து கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு வந்து மாத்திக்கலாம். இப்ப இதை வந்து நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்து சலிக்கலாம். இப்ப அரைச்சாச்சுங்க. இப்ப சல்லடையில வந்து கொட்டிட்டு சலிச்சிக்கலாம். நீங்க வந்து சலிச்சு எடுத்து செஞ்சாதான் ஒரே டைம்ல வந்து அரைப்படாது. இப்ப இதை அரைச்சு இதை வந்து இதுல சலிச்சிக்கலாம். ரொம்ப நைஸா இருக்கிற சல்லடை கண்ணு வச்சு நீங்க சலிங்க. அப்பதான் வந்து மசாலா வந்து நல்லா இருக்கும். நொறுநொறுப்பு இல்லாம பாத்துக்கோங்க. இதனால சலிச்சாச்சுங்க. இப்ப இதை மீண்டும் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப வந்து அரைச்சாச்சுங்க. இப்ப இதுவும் மீண்டும் அதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து சலிச்சாச்சுங்க. மீதி கொஞ்சமா கப்பி வந்து மீறும். இதை வந்து நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கோ இல்ல குருமா குழம்பு நீங்க வைக்கிறீங்கன்னா அதுல வந்து நீங்க தேங்காய் அரைப்பீங்க. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காவோட சேர்த்து அரைச்சி ஊத்திடுங்க குழம்புல. அந்த வாசனை அப்படியே இருக்கும், சிக்கன் மசாலா சேர்த்த வாசனை. ஏன்னா வந்து இதை மிக்சியில அரைக்கிறதுனால எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் வறுபடாது, அரையும் படாதுங்க. இதே வந்து நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது, ஃபுல்லாவே அரைச்சி வந்துடும். நான் கொஞ்சமா உங்களுக்கு செய்து காட்டுறதுனால உங்களுக்கு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிருக்கேன். இதே வந்து கொஞ்சம் அதிகமா செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மிஷின்ல கொடுத்து கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப அரைச்சி வச்ச மசாலாவை இந்த மாதிரி ஒரு டப்பில வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாட்டில்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. ஈரப்பதம் இல்லாம டீஸ்பூன் வச்சு எடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மசாலா வந்து சீக்கிரம் வீணாகாது, வாசனையும் போகாத இருக்கா மாதிரி மூடி வந்து நல்லா டைட்டா இருக்கக்கூடிய டப்பில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் மசாலா இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இதை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு அடுத்தது மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இந்த 4 மசாலாவுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேங்க. இந்த மசாலாவை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.